Hello and welcome to Keep Coding. First of all, உங்கள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நினச்சி கூட பார்க்கல 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ரியாக்ட் ஜேஎஸோட டாக்குமெண்டேஷன் வெப்சைட் வந்து லாஸ்ட் வீக் சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடி வந்து reactjs.org அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து இப்போது legacy.reactjs.org ஆர் legacy.react.dev அப்படிங்கிற டொமைனுக்கு மூவ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பழைய டாக்குமெண்டேஷன். இந்த புது டாக்குமெண்டேஷன் வந்து இந்த react.dev அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் reactjs.org போனீங்கன்னாலும் இதுக்கு தான் வந்து ரீடைரக்ட் பண்ணோம். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஏன் வந்து இது முக்கியம், என்ன வந்து இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மலாக வந்து யார் என்கிட்ட வந்து ரியாக்ட் படிக்கணும் அப்படின்னு கேட்டாலும் நான் ரெஃபர் பண்ணுறது வந்து ரியாக்டோட டாக்குமெண்டேஷன் தான். ஏன்னா இந்த பழைய டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மெயின் கான்செப்ட்ஸ்னு வந்தால் ஹலோ வேர்ல்டு, ஜேஎஸ்எக்ஸ்னு ஒவ்வொன்றா வந்து அப்படியே படிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கைட்ஸை வந்து நம்ம தேவைப்படுறப்ப படிச்சுக்கலாம். இந்த மெயின் கான்செப்ட்ஸ்குள்ளேயே வந்து நிறைய பேசிக் ரியாக்ட் கான்செப்ட்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்குமெண்டேஷன். நான் எதுனாலும் வந்து இதில் தான் ரெஃபர் பண்ணுவேன். மற்றவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கும் நான் வந்து இதை தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து புது டாக்குமெண்டேஷன் வந்து எப்படி இதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். புது டாக்குமெண்டேஷன் வந்து இப்போ லேர்ன் ரியாக்ட் அப்படின்னு போனீங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு சிங்கிள் பேஜ் வருது. இந்த குவிக் ஸ்டார்ட்லேயே வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ண முடியுது. ஒரு காம்பனண்ட் எப்படி இருக்கணுங்கிறதுலேருந்து அதை வந்து கண்டிஷ்னலாக எப்படி வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து நமக்கு வந்துடுது. அடிஷ்னலி இந்த மாதிரி வந்து நிறைய டயக்ராம்ஸ் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து முன்னாடி உள்ள டாக்குமெண்டேஷனில் இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. ரெண்டாவது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டாக்குமெண்டேஷனில் கிளாஸ் பேஸ்ட் காம்பனன்ட்ஸ் வந்து இல்லை மீன்ஸ் மெயினான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் பேஸ்ட் காம்பனன்ட்ஸில் இல்லை. எடுத்த உடனே வந்து ஹூக்ஸில் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஹூக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை ஹூக்ஸ் பேஸ்டாக உங்கள் ப்ராஜெக்ட் போகாமல் இருக்குதுன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதாவது என்னென்னா, அவங்க டாக்குமெண்டேஷன்லேயே இப்போ வந்து கிளாஸ் பேஸ்ட் காம்பனன்ட்ஸ்க்கு இப்போ இடம் இல்லை. அதனால் நம்ம வந்து ஹூக்ஸை யூஸ் பண்ணுறது தான் வந்து அவங்க ஃப்யூச்சராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் வந்து ஹூக்ஸை வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதில் உள்ள எக்ஸாம்பிள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. அடிஷ்னலி இது எல்லாமே வந்து எடிட்டபிள் எக்ஸாம்பிள். இங்கே வந்து நான் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து இந்த கீழே உள்ள அவுட்புட்டில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போய் ஃபோர்க் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ஃபோர்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கோட் சாண்ட் பாக்ஸில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ முன்னாடி விட அந்த கோட் கூட வந்து நிறைய வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து எந்த எக்ஸாம்பிளை பார்த்தாலும் அதுலேயே வந்து நம்ம மாடிஃபை பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ ரெண்டாவது வந்து இந்த டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற Tic-Tac-Toe எக்ஸாம்பிள். இந்த ஒரு எக்ஸாம்பிளை ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்லேயே நம்ம வந்து ரியாக்டை கற்றுக்கிட்டு ரியாக்டில் இருக்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே வந்து கற்றுக்கிற மாதிரி. ஸோ முன்னாடி வந்து பழைய டாக்குமெண்டேஷனில் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸாக இருக்கும். அந்த டாபிக்ஸை நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து அந்த மாதிரி டாபிக்ஸாக இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து அந்த எக்ஸாம்பிளை வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுறதை வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதை பண்ணும்போதே வந்து நம்ம எல்லா கான்செப்ட்ஸையும் லேர்ன் பண்ணுற மாதிரி அந்த டாக்குமெண்டேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற இதே Tic-Tac-Toe வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும், ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த எக்ஸாம்பிள். ஸோ இதோட அவுட்புட் வந்து இங்கே இருக்கும். இப்போது இது வந்து ஒரு 2 பிளேயர் கேம் மாதிரி. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணால் எக்ஸ் வரும், அப்புறம் 0, அப்புறம் எக்ஸ், அப்புறம் 0, அப்புறம் எக்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எந்த மூவுக்கு போகணும் அப்படின்னாலும் இங்கே வந்து கிளிக் பண்ணால் அந்த மூவுக்கு வந்து திரும்ப நம்ம போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது, இந்த ஆடிங் டைம் ட்ராவல், அதுதான் வந்து இந்த எந்த மூவுக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கான கோடு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி ரியாக்ட் யூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் பண்ணுறதுங்கிறத வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெட்டரான வே தான் லேர்ன் பண்ணுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இன்ஸ்டலேஷன் அப்படின்னு போனால் நம்ம வந்து பழைய டாக்குமெண்டேஷனில் இன்ஸ்டலேஷன் போனால்
எப்படி வந்து ஒரு புது ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணுறது தான் மொதல் ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த புது டாக்குமெண்டேஷனில் க்ரியேட் ரியாக்ட் ஆப்புக்கும் இடமே இல்லை. ஸோ இவங்க வந்து யூஸ் பண்ண சொல்கிறது வந்து Next.js யூஸ் பண்ண சொல்கிறாங்க, இல்லைனா ரீமிக்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, இல்லைனா வந்து கேட்ஸ்பி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரியாக்டை யூஸ் பண்ண ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ Next.js யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. அதுக்கு அதில் பேக்கெண்டும் எழுத முடியும், ஃப்ரண்ட்-எண்டும் எழுத முடியும். இது எல்லாமே சர்வர் ரெண்டர்டு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் எழுதிக்கிட்டு இருந்தது இனிமேல் மாறப்போகுது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஏன்னா ரியாக்ட்லேயும் வந்து சர்வர் காம்பனன்ட்ஸ் வரப்போகுது. சர்வர் ரெண்டரிங்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் வந்து க்ரியேட் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணி பண்ணுற அப்ளிகேஷன் குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச். நீங்கள் வந்து Next.jsஓ ரீமிக்ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சர் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். அந்த மாதிரி பழைய சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் வந்து இனிமேல் குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் வந்து அவங்களோட பிளாகில் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதில் வந்து சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இடையில வந்து சேலஞ்சஸ்ன்னு இருக்கும். அந்த சேலஞ்சை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நமக்கு ஒரு இந்த மாதிரி இருக்கிறத வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டரை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதை நான் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி நான் அந்த சேலஞ்சை வந்து ட்ரை பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் த்ரூ அவுட் த டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்தராக இன்னும் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் இந்த டாக்குமெண்டேஷனில் ஆட் பண்ணுவாங்கங்கிறத வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாம்பிளுக்குமே வந்து டைப்ஸ்கிரிப்டோட உள்ள கோட் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலைனாலும் டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அதுதான் வந்து ஃப்யூச்சர். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து டைப்ஸ்கிரிப்ட்டுக்கு மூவ் ஆகிடும் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் சர்வர் காம்பனன்ட்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த டாக்குமெண்டேஷனில் ஆட் பண்ணணுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச். ரியாக்ட் வந்து நியர்லி 10 இயர்ஸ் ஆக போகுது. 2013 ரியாக்ட் வந்துச்சு, 23 ஆச்சு. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் இவ்வளோ நாள் வந்து இருந்திருக்குதான்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஆங்குலர் கூட வந்து ஆங்குலர் 2 வந்துச்சு. ஆங்குலர் 2 தான் வந்து இன்ன வரைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ரியாக்ட் வந்து இன்னும் வந்து பாப்புலராக இருக்குது. எல்லோரும் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. இன்னும் புது ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸ்க்கு வந்து ரியாக்ட் தான் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷன் வெப்சைட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. ரியாக்ட் லேர்ன் பண்ணால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் நான் போடணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.